அடுத்து உங்களுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போட்டி. ஓகேவா? என்ன போட்டின்னு சொல்லிடுறேன். என்ன போட்டின்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம கோயிலுக்கு சிறப்பு விருந்தினர்களாக பல நடிகர்கள் வந்து மேடைக்கு வர போறாங்க. இது எந்த நடிகர், இது என்னுடைய வாய்ஸ்னு கரெக்டா சொல்லணும். ஓகேவா? தளபதி முதல் கொண்டு அஜித் சார் முதல் கொண்டு எல்லாருமே வருவாங்க. சரியா? யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். குழந்தைகள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா 2 பவுன் மோதிரம் போட்டு வைக்கிற மாதிரி டப்பா கொடுப்போம். போட்டு வச்சுக்கீங்க. பெண்களா இருந்தா 10,000 மதிப்புள்ள பட்டு புடவை விரிச்சு காமிச்சு மடிச்சு பேக்ல வச்சிருவோம். ஆண்களா இருந்தா 5.5 சென்ட் இடம் சுத்தி காமிச்சு கொண்டு வந்து விட்டுருவோம். போலாங்களா? முதல் குரல் யாருன்னு பார்க்கலாம். இதோ. தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தையே மன்னிப்புடா. நம்ம இந்திய நாடு என்னைக்கு இருந்தாலும் வல்லரசு நாடாக இருக்கா. என்ன பெத்த ஆத்தா எனக்கு வல்லரசு பெயர் வச்சிருக்கா. ராக்கம்மா கைய கட்டு, ராகத்துல நெட்டு கட்டு. ஜாங்கு என்னைக்கும் ஜாங்கா இருக்கும், ஜதக்கு என்னைக்கும் ஜதக்கா இருக்கும். ராக்கம்மா நான் காந்தியா இருக்கிறது, சுபாஷ் சந்திர போஸா மாறுறது நீ கைத்தட்டுலதான் இருக்கு. மக்களே வணக்கம். மக்களே, இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் உங்க மனசை விட்டு என்னைக்கும் மறைய மாட்டேன் கேப்டன். என்னைக்கும் இதயங்கள்ல வாழ்ந்துட்டு இருப்பேன். நன்றி. தளபதி படத்துல ஏன் உச்சி மண்டையில சுருகுதுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு டைலாக்கா பேச வர்றாரு. யாருன்னு சொல்லுங்க. இதோ. உச்சி படையில மொட்ட ராஜேந்திரன். உட்காருங்க. மொட்ட ராஜேந்திரன். அடுத்து பாருங்க. இப்போ ஒரு வாய்ஸ். இது எந்த நடிகர்? தம்பி இங்கே செல்வி தம்பி ஜெஸ்ஸி செல்வ ஏன் உச்சி மண்டையில தம்பி குருங்கி விட்ட ஒன்னே நான் பார்க்கவில்லை. குருங்கி விட்டு இந்த பாட்டல்ல இன்னைக்கு வர்றது அல்ல விடுங்க. யாருங்க? வீட்டிவி கணேஷ் வந்தார். அடுத்து பாருங்க. இப்போ ஒரு நடிகர். வாங்க மாட்டேன். யாரது? மன்சூர் அலிகான். கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு எந்த பரிசும் கிடையாது. இப்போ ஒரு நடிகர் வரப்போறாரு. ராமசாமி ரகுவரன். கரெக்ட். வந்தார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நான் நேரில பேசியதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்ததுக்கு யாரு பேர் என்னப்பா? பிரபு மாதிரி இருக்காங்க. யாரு? நம்பியார். நீ யாரு? என்ன படிக்கிறேன்? பாருங்க, சொல்ற வாய்ஸ் எல்லாமே கரெக்டா சொல்றான். எத்தனாவது படிக்கிறேன்? 7ஆவதா? 7ஆவது? 6ஆவதா? எத்தனை வருஷமா படிக்கிறேன்? 3 வருஷம். எத்தனை படிக்கிறேன்? 6ஆவது. எத்தனை வருஷமா 6ஆவது படிக்கிறேன்? 9 வருஷமா? 1 வருஷமா? சரி, நான் இப்ப எல்லா நடிகர் மாதிரி கேட்டேன். கரெக்டா சொல்லிட்டியா? இப்ப நான் பேசுறது கரெக்டா சொல்லணும். சரியா? 6ஆவது படிக்கிற பையன். புத்திசாலி பையன் தான். நீ புத்திசாலி இல்லையா? இளைய தளபதி யாரு? கைத்தட்டுங்க. அல்டிமேட் ஸ்டார் யாரு? படிச்சிருக்கேன்னு சொல்லு. எல்லாம் சொல்லு. கைத்தட்டுங்க. அருமை தாய்மார்கள் என்ன வேலை? கைத்தட்டுங்க. அருமையா சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நிகழ்ச்சி பண்றங்கிறது எனக்கும் ரொம்ப. கைய தட்டுங்க ஐயா. அடுத்து கிளப்பிட்டாங்களா? வடிவேலா கரெக்டா சொல்றாங்க. அடுத்து
நான் எழுந்துட்டேன் வணக்கங்க. எம்ஜிஆர், கையை கட்டிருங்க. கரெக்டா சொல்றேன். இளைய தளபதி விஜய், தலை அஜித், வைகை புயலே வடிவேல், நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி எம்ஜிஆர், விஜயகாந்த், தம்பி எத்தனாவது படிக்கிறேன்? 6வது படிக்கிறியா? சரி, இந்த மாதிரி நல்லா படிக்கிற பையனுங்க. கரெக்டா சொல்றான். ஜனாதிபதி யாரு? நரேந்திர மோடி, கை தட்டுங்க. சரியான தவறு. ஒரு கேள்விதான் கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லிடுவோம். சரியா? இப்ப எத்தனாவது படிக்க? 6வது படிக்கிறேன். 6வது படிச்சு அடுத்து எப்படி போவேன்? 7வது, 7வது முடிச்சு, 8வது, 8வது முடிச்சு, 9வது முடிச்சு, 10 முடிச்சு, 11 முடிச்சு, 12 முடிச்சு, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டேன். வேலைக்கு, வேலை நல்ல வேலை, சம்பளம் வேற 50,000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அதுக்கப்புறம் முகம் பார்க்கணும். வாய் பாருங்க. வாய்ப்பில்லை.